ஐ அம் பேக். பாரு தேசி, முதல்ல ஃப்ரண்ட்ல போறதுக்கு வழியை விடு. ஒரு பில்டப் பண்ண விட மாட்டாளுங்களே. அடி நெஞ்சில காப்பி ரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோட. நடிப்பு சக்கரவர்த்தி ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அப்படி அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர். பல தலைமுறைகளுக்கு அப்புறமும் தெலுங்கு சினிமான்னு பேச்சை எடுத்தாலே முதல்ல உன் பேர் தான் நினைவு. என்கிட்ட காமிச்சு என் மூக்க இருக்கிறது தானே அந்த பையன் இங்க வந்தான். நீ நினைக்கிற மாதிரி மரியாதை ஒண்ணும் கிடையாது. பாருங்க, சீரை மாத்தினா சரிப்பட்டு வராது, கதையே மாத்தினா அப்படி இல்லைன்னா ஷூட்டிங் கேன்சல். சார், நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற, ஆக்சிடென்ட் ஆகிடுவே. கேர்ஃபுல். என்னடா செய்வே? நாம விரும்புறவங்க நம்ம பக்கத்திலே இருக்கும்போது எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்க முடியும்? அன்றே சொன்ன நினைவிருக்கிறதா? பழிக்கு பழி வாங்குவன் என்று எப்படி எமது திருவிளையாடல். இவன் கூட ஆளை கொன்னாலும் கொண்டு சார், வேற ஆளை வச்சுக்கீங்க சார். பாதியில எல்லாம் போக கூடாது, விளையாடு. அவனை கண்டிங்க சார். என்ன சார் விளையாட்டு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சில நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதான் இருக்கணும். இல்லனே, இதுவா இருக்கணும். சரி, இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சாகணும். I gotta tell you, it was perfect. Perfect. இந்த எல்லாத்துக்கும் இந்த பறவை பைய தாங்க காரணம். அவனை 1 2 1000 இருக்கு சொல்ல, அவனை வெளியே அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரிங்க, நான் எப்பயும் போல என்ன இது? என்னடா என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இதனால் நடிச்சிய வாழ்க்கைய நாசம் பண்ண மாதிரி இனிமே நடிச்சுதான் எட்டு வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும். மாமா, மாமா, அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.